வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரீசனிங் क्वेश्चन தான் பார்க்க போறோம். சோ இது சைக்காலஜில கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். சோ இதுல பாத்தீங்கன்னா 8 நண்பர்கள் இருக்காங்க. அவங்க வட்ட வடிவத்துல அமர்ந்து மையத்தை நோக்கி இருக்காங்க. சோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சென்டரை பார்த்து இருக்காங்க 8 நண்பர்கள். சோ இந்த எத்தனை பேர் அப்படிங்கிறது முக்கியம், அவங்க எந்த டைரக்ஷனை நோக்கி உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சுதான் நம்ம டயக்ராம ஃபார்ம் பண்ண முடியும். சோ 8 பேர்னா ஈஸியா நம்ம ரவுண்டை 8ஆ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 4 பிரிங்க, அப்புறம் சைட்ல 4 பிரிச்சிடலாம். சோ அப்படிங்கிறப்ப 8 பேர் இந்த மாதிரி தான் உட்கார்ந்துருக்க முடியும். இவங்க வந்து சென்டர் நோக்கி உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்களோட ஏரோ மார்க் இதே சில இதுல பாத்தீங்கன்னா மையத்திலிருந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா வெளிநோக்கி இருக்க மாதிரி நம்ம டைரக்ஷன் போடணும். சோ இது வந்து மையத்தை நோக்கின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப அவங்க இப்படிதான் உட்கார்ந்து இருப்பாங்க. அடுத்து இப்ப வந்து நம்ம என்ன பண்ண போறோம், கண்டிஷன்ஸை வந்து ஃபாலோ பண்ண போறோம். எம்முக்கு வலதுபுறம் மூன்றாவதாக உள்ள கே. சோ எம்மோட வலதுபுறம் மூன்றாவதா யார் இருக்கா, கே. நான் என்ன பண்றேன், எப்பயும் போல எம் எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம எங்க போறோமோ அதுக்கேற்ற மாதிரியான பொசிஷன்ல ஒவ்வொருத்தரும் வருவாங்க. சோ அதனால எம்ம நான் இங்க போடலாம், இங்க போடலாம், இங்க போடலாம், எங்க வேணாலும் போட்டுக்கலாம். சோ எம்மோட வலது பக்கம்னா இந்த சைடு மூன்றாவதாக 1 2 3 மூன்றாவதாக யார் இருக்கா, கே. உள்ள கே. அடுத்து கேக்கு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கேக்கு வலதுபுறம் மூன்றாவதாக எல் உள்ளார். கேக்கு வலதுபுறம்னா இந்த சைடு வலதுபுறம் வரும். மூன்றாவதாக 1 2 3 மூன்றாவதாக யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் உள்ளார். சரி, இவங்க 3 பேரோட பொசிஷன் போட்டாச்சு. அடுத்த கண்டிஷன், எல் என்பவருக்கு அடுத்துள்ளவராக அமர்ந்திருக்காத ஓ. சோ எல்லுக்கு பக்கத்துல யாரு உட்கார மாட்டா, ஓ உட்கார மாட்டாங்க. சோ அப்ப இன்ட்டு ஓன்னு போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொசிஷன்ல ஓ கண்டிப்பா வராது. அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓ என்பவருக்கு வலதுபுறம் இரண்டாவதாக பி உள்ளார். சோ அப்ப இங்க ஓ வராதுன்னா இந்த 3 பொசிஷன்ல தான் ஓ வரும். இப்போ ஓவோட பொசிஷனை நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப நான் ஓக்கு வலதுபுறம் ரெண்டாவதா யார் வரணும், பி வரணும். இப்ப நம்ம ஓ இங்க போறோம்னு வச்சுக்கோங்க, வலதுபுறம் இரண்டாவதானா இந்த இடத்துல வந்து பி வரணும். அப்ப இந்த பொசிஷன்ல ஓ போட்டோம்னா இங்க பி வராது. அப்ப இந்த இடத்துல என்ன வராது, ஓ வராது. இதுலயே வராது, இதுலயே வராது, இதுலயே வராது. அப்ப இந்த 2 பொசிஷன்ல தான் ஓ வரும். இப்ப இதையும் செக் பண்ணி பார்ப்போம். நான் இங்க ஓ போட்டேன்னா ஓவோட வலதுபுறம் இரண்டாவதாக பி வரலாம். ஓகே, இங்கே வரலாம். ஓகேவா, பி வரலாம். சோ அப்ப ஓ இந்த இடத்துல வர சான்ஸ் இருக்கு. அடுத்து இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்கு. ஓ இங்க நான் போட்டேன்னா வலதுபுறம் இரண்டாவதாக வராது, இங்க பி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எல் உட்கார்ந்து இருக்கு. அப்ப ஓவோட பொசிஷன் எங்கதான் இருக்கும், இந்த இடத்துலதான் இருக்கும். ஓகேவா, சோ எப்படி வந்து அதோட பொசிஷனை வந்து நம்ம பாக்குறோம்னு பாருங்க. ஆல்ரெடி இந்த 2 பொசிஷன்லயும் ஓ வராதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருக்கிறது இந்த 3 பொசிஷன்ல. இந்த 3 பொசிஷன் நான் போட்டு பாக்குறேன். ஓவை நான் இங்க போட்டேன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, வலதுபுறம் இரண்டாவதா பி வரணும். ஆனா ஆல்ரெடி கே இருக்கு. சோ அப்ப இந்த பொசிஷன்லயும் ஓ வராது. அடுத்து இங்க போட்டேன் அப்படின்னா பி எங்க வரணும், இந்த இடத்துல வரணும். அடுத்து இந்த பொசிஷன்லயும் போட்டு பார்க்கணும். ஏன்னா இதுலயும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இங்க ஓ போட்டேன்னா வலதுபுறம் இரண்டாவதாக பி வரக்கு சான்ஸ் இல்ல. அப்ப கண்டிப்பா ஓவோட பொசிஷன் இதுதான். ஓ இங்கன்னா பி இங்க முடிஞ்சா. அடுத்து ஆர் என்பவருக்கு இடதுபுறம் இரண்டாவதாக எண் உள்ளார். இப்ப ஆருக்கும் எண்ணுக்கும் பார்க்க போறோம். இங்க வந்து 3 பொசிஷன் தான் இருக்கு. இதை அழிச்சிருங்க, ஏன்னா தேவையில்லை. 3 பொசிஷன் தான் இருக்கு. இந்த 3 பொசிஷன்லயும் 6 நான் வச்சு பார்க்க போறேன். ஆனா ஆருக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆரோட இடதுபுறம் இரண்டாவதாக எண் இருக்காரு. இப்ப நான் 6 இங்க போட்டேன்னா எண் இங்க வரலாம், சான்ஸ் இருக்கு. அதே இது 6 இங்க போட்டேன்னா இடதுபுறம் எண் இங்கேயும் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப 6க்கு 2 பொசிஷன் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேவா, இங்க போட முடியாது. ஏன்னா இங்க போட்டோம்னா இடதுபுறம் இங்க வரும். சோ அப்ப இந்த 2 பொசிஷன்ல மட்டும்தான் ஆர் வரும். இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சோ அது என்னங்கறத மட்டும் நம்ம இப்ப கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஆர் என்பவர் கியூ என்பவருக்கு இடப்பக்கம் இரண்டாவதாக உள்ளார். அப்ப ஆரோட பொசிஷன் வந்து இன்னொரு கண்டிஷனும் கொடுத்திருக்காங்க. ஆர் நம்ம இங்க போட்டோம் அப்படின்னா கியூ என்பவருக்கு இடதுபுறம். கியூ என்பவருக்கு இடதுபுறம்னா கியூ இங்க வந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், இடதுபுறம் ஆர் வரும். அப்ப கண்டிப்பா இந்த பொசிஷன் வராது, ஆர். ஓகேவா, இப்ப நான் ஆர் இங்க போறேன்னு வைங்களேன். ஆரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. ஆர் என்பவருக்கு இடதுபுறம் இரண்டாவதாக எண் வரும், இங்க வந்துரும். அடுத்த கண்டிஷன் பாருங்க. ஆர் என்பவர் கியூ என்பவருக்கு இடதுபுறம். சோ கியூவை நம்ம இங்க போட்டாதான் கியூக்கு இடதுபுறம் இரண்டாவதா ஆர் இருப்பார். சோ
அப்போ பொசிஷன் எங்க வருது, ஆரோட பொசிஷன் இங்க தான் வருது. அதை எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இந்த கியூவோட பொசிஷனை வச்சு செக் பண்றோம். சோ உங்களுக்கு இது கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். பட் இந்த பொசிஷன் வருமா அந்த பொசிஷன் வருமாங்கிற பாசிபிலிட்டி போட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். சோ இப்ப வந்து எல்லாத்தையும் நம்ம உட்கார வச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். கே என்பவருக்கு இடப்பக்கம் இரண்டாவதாக உள்ளவர். கே எங்க இருக்காங்க, இங்க. இடது பக்கம்னா இந்த சைடு, இரண்டாவதாகனா கியூ. சோ கே என்பவருக்கு இடது பக்கம் யார் உட்கார்ந்துருக்கா, இரண்டாவதா கியூ உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து எண்ணுக்கு உடனடி இடதுபுறம். எண் இங்க இருக்கு, இடதுபுறம்னா அந்த சைடு. உடனடி இடதுபுறம் யாரு, பி. சோ ஆப்ஷன் வந்து பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. பி என்பவரை பொறுத்து ஆர் அமர்ந்திருக்கும் நிலை. பி பொறுத்து ஆரோடது. பி எங்க இருக்கு, இங்க. ஆர் எங்க உட்கார்ந்துருக்கு, இங்க. சோ பியோட ரைட் சைடு வலதுபுறம் மூணாவதா இருக்கு. சோ வலதுபுறம் மூன்றாவதாக உள்ளவர் தான் யாரு, ஆர். அடுத்த கொஸ்டின். பின்வரும் ஜோடிகளில் இரண்டாவதாக உள்ளவருக்கு உடனடி வலதுபுறம். இரண்டாவதாக உள்ளவர்னா கே. கேவோட உடனடி வலதுபுறமா ஓ. கேவோட இடதுபுறம் ஓ. அப்ப இது தப்பு. அடுத்து என். சோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம்னா என் பி. பியோட உடனடி வலதுபுறம் என். எஸ் கரெக்டா வருது. சோ என் பி அப்படிங்கறதா இதுக்கு கரெக்ட். மத்த ரெண்டும் தப்பா வருது. ஓகேவா. சோ இதுல கரெக்டா வருது என்என்பி. அடுத்து ஃபைனல் கொஸ்டின் பாத்தீங்கன்னா எல் என்பவருக்கு உடனடி இடதுபுறம் உள்ளவர். எல்லுக்கு உடனடி இடதுபுறம். இடதுபுறம்னா இந்த சைடு என் வரும். சோ ஆப்ஷன் வந்து இதுக்கு என். ஓகேவா. சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை வந்து பண்ணணும். அதுல மெயின் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சிலதுக்கு வந்து பொசிஷன் வந்து நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதோட பாசிபிலிட்டிஸ் வச்சு அது எந்த பொசிஷன்ல வந்தா எது வந்து கரெக்டா வரும் அப்படிங்கறத செக் பண்ணணும். சோ இதே மாதிரி சம்ஸ் வந்து நீங்க நிறைய சால்வ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் இதை வந்து நீங்க ஈஸியா பண்ண முடியும். சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.